Next is chapter 7, exercise 7.1 first sum. The radius and height of a cylinder are in the ratio is 5:7 and its curved surface area is 5500 square meter and find its radius and height. First solution. Given என்னன்னா இப்போ இது ஒரு சிலிண்டர். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம சிலிண்டராக ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிவன் இஸ் ரேடியஸோட ரேஷியோவும் ஹைட்டும் கொடுத்துருக்காங்க. ரேஷியோ ஆஃப் ஹைட் அண்ட் ரேடியஸ் ஆர் கிவன். இப்போ நம்ம இங்கே எழுதிக்கலாம். கிவன் இஸ் ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் ஆர் இஸ் 5. நம்ம ஏதோ ஒரு வேரியபிள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கே எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹெச்சோட ரேஷியோ 7Kன்னு எடுத்துக்கலாம். அப்போ இங்கே நம்ம எழுதும்போது 5K, அதே மாதிரி ஹெச்கே எழுதிக்கலாம். 7K எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா CSA இஸ் ஆல்சோ கிவன் 5500 ஸ்கொயர் சென்டிமீட்டர். சரிங்களா? இப்போ நம்ம டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சிஎஸோட ஃபார்முலா, சிலிண்டர் ஆஃப் சிஎஸ்சி என்ன ஃபார்முலா? 2πRH இஸ் ஈக்குவல் டு 5500. இப்போ ஒன்று நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 2 × 22/7 இன்ட்டு இங்கே நம்ம ஆர் டேரெக்டாக இல்லாமல் ரேஷியோ வைஸ் இருக்குது. இப்போ நம்ம எழுதும்போது 5K இன்ட்டு 7K இஸ் ஈக்குவல் டு 5500. நெக்ஸ்ட்டு இது எதுவுமே கேன்சல் பண்ணுற மாதிரி இல்லை. நெக்ஸ்ட்டு 5K இன்ட்டு 7K வச்சுட்டு 5500. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வரலாம். இப்படி கொண்டு வந்தோம்னா நமக்கு ரெசிப்ரோக்கில் தான் கிடைக்கும். 7/22 இன்ட்டு 1/2 நம்ம எழுதணும். சரிங்களா? இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாம். இது ரெண்டும் 11th டேபிளில் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ இது 2 டைம் 11th டேபிளில், இது 5 டைம், இது 0 0. எகைன் நம்ம கட் பண்ணலாம். 2 டேபிளில் இது 1 டைம், இது 2 டைம், இங்கே கேரி 1, இங்கே 5, இங்கே 0. எகைன் நம்ம 2 டேபிளில் கட் பண்ணலாம். இது 1 டைம், இது 2 1s are 2, 2 2s are 4. எகைன் இங்கே ஒரு கேரி போட்டோம்னா நமக்கு 5. ரிமைனிங் எவ்வளோன்னு எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ இங்கே பாருங்கள், 7 5s are 35. K into K, K square is equal to 125 into 7. நெக்ஸ்ட்டு 35K square is equal to இது நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம். 125 into 7 என்ன வரும்? இது 35, இது 3, 14, 15, 16, 17, 1, 7 1s are 7, இங்கே 8. நெக்ஸ்ட்டு 875. நெக்ஸ்ட்டு K square is equal to 875. இந்த மல்டிப்பிள் இருக்குது. இந்த சைடு வந்துச்சுன்னா டிவைடட் பை 35ன்னு கிடச்சிரும். ரெண்டுமே 5th டேபிளில் இருக்கலாம். நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இது 7 டைம் 5th டேபிளில், இது 1 டைம். இங்கே கேரி எத்தனை வரும்? 6 7 8. அப்போ இங்கே 3 வரும். அகெயின் 7 5s are 35, 36 37, இங்கே 2 வரும். ரொம்பவும் இங்கே 5 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு அகெயின் 7th டேபிளில் இது கட் ஆகும். 7 1s are 7, 7 2s are 14, 2 போட்டோம், 15 16 17. இப்போ இங்கே 3 போட்டுட்டு இப்போது 7 5s are 35. therefore K square is equal to 25. therefore K ஓட வேல்யூ என்ன வரும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 மீன்ஸ் ஆன்சர் இஸ் 5. இது நம்ம ரேஷியோ நம்ம எழுதணும் இல்லையா? இப்போது ஆல்ரெடி நமக்கு தெரியும் R is equal to 5Kவாக இருந்தது. ஸோ நம்ம 5ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். 5 into 5 is equal to 25 cm. நெக்ஸ்ட்டு ஹெச்சோட வேல்யூ நம்ம என்ன இருக்குது? 7K அப்படின்னா 7 into 5 is equal to 35 cm.